96 இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது என்னன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்டோரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை வந்து குறை சொல்லவும் கூடாது. படம் ஒத்துக்காதீங்க. இந்த மாதிரி படம் நல்லா இல்லை லேகுனா இப்போ நாங்கள் 3 hours ஆல்மோஸ்ட் 2 hours 55 minutes படம் டெஃபினட்டாக வருத்துங்க பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி சிம்பிள் ஸ்டோரி நல்லா இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சமையல் பண்ணியிருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் அவசியமாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நல்ல இப்போ இருக்கிற ஃபார்முலாவை தவிர இது ஆஃப் பீட்டாக ரொம்ப நல்ல ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். 2 பேருமே ரொம்ப நல்லா, கார்த்தி சாரும் சரி அரவிந்த் சாமி சாரும் சரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. டயலாக் ஆகட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நெஞ்ச தொடர மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் கண் கலங்கி இந்த வழியில் வருவோம். ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு சொல்ல வந்தீங்க? ஹானஸ்ட்டாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்துச்சு படத்துக்கு? என்ன படம் நல்லா இருந்தது, அதுக்கு ஏத்தாப்புல இருந்தது. அது வந்து ரொம்ப மெயின் ஃபோக்கஸாக இல்லை, கதை தான் அதோட மெயின். பிஜிஎம் வந்து செகண்டரியாக இருந்தது. பட் அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக கொடுத்தாங்க. கமல் சாரோட பாட்டும் நல்லா அந்த இடத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் இவங்க 2 பேர் இல்லாமல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ராஜ்கிரண். ஆமாம், அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் டோட்டல் இவங்க 2 பேரும் தான் படத்தில். ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல படம் பார்த்தது, திருப்தியாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் படம் தமிழில், கண்டிப்பாக பார்க்கலாம். வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ப்ரீமியர் ஷோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்போ ஜஸ்ட் ஃபீல் குட் மூவியாக தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. அது மேபி தெரியும். லைக் இப்போ படம் பார்த்துட்டு வந்தால் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு திருப்பி ஊருக்கு போய் சும்மா ஜஸ்ட் போயிட்டு வரலான்னு தோணும். படம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப கோவிந்தசன் தான் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ராஜ்கிரண் அழுதா எல்லாத்துக்கும் அழுத வந்துடும் ப்ரோ, அந்த மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது படம். எல்லாருமே நல்லா நினச்சிருந்தாங்க. நல்ல ஒர்க் அவுட், நல்ல ஒர்க் அவுட், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது கிளைமேக்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது படம். லைக் ஸ்மூத்தாக நீங்கள் சிரித்து அழுது எல்லாமே பண்ணிட்டு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக பார்த்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. தேவாராக்கு இது பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஃபேமிலி டைப்பில் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. உறவுகளை பற்றி பேசுகிறாங்க. உறவை படுத்துறமா பார்க்கும்போது எப்படி இருந்தது? கொஞ்சம் உறவுகளை மிஸ் பண்ணி எல்லாம் பணம் போகிறனால உறவுகளை மிஸ் பண்ணுற மாதிரி. ரொம்ப காம்போ நல்லா இருந்தது. நல்ல பாட்டி நல்லா இது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி, ரொம்ப டச் ஆகிற மாதிரி இருக்கு. வேற ஒன்று சூப்பர்ப்பா. படம் நல்லா இருந்துச்சு. என்னக்கா பிடிச்சிருந்தது? ஃபேமிலி ஓரியன்டடாக இருந்துச்சு. பார்க்கும்போது என்ன கனெக்ட் ஆகுது உங்களுக்கு? உறவுகள் எவ்வளோ முக்கியன்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ பார்த்தாலும் ஃபைட் படமாகவே வருது. இந்த மாதிரி படங்களும் எடுங்க அப்படின்றது. அரவிந்த் சாமி கார்த்தி எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த அரவிந்த் சாமியோட தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எப்படி இருந்தது? அது எல்லாருமே என்ன தேட்டரே அமைதியாச்சு. சில பேர் கண்ணு தொடச்சாங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு அந்த சீனுக்கு? தேவையான மியூசிக் இருக்குது. அப்புறம் இளையராஜா சாங்ஸ் அங்கங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா உங்களுக்கு? ஓகே, கரெக்டாக இருக்குது. கனெக்ட் ஆச்சா நல்லா? படம் நல்லா எடுத்திருக்காங்கன்றதுக்கு லாஸ்ட்டில் எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அதுதான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணீங்களா? திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நிறையவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 90s கிட்ஸ் கனெக்ட் ஆகும். இப்போ 2K கிட்ஸுக்குலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல 90s 2Kன்னு இல்லை ப்ரோ, பழைய விஷயங்களை மறக்க வேணாம். உறவுகளை மதிங்க, ரூட்ஸை மதிங்க. நம்ம ஒரு வேலை அது இதுன்ட்டு வேலை முடிக்கிறோம், வீட்டுக்கு வரோம் போகிறோம், அந்த ஒரு மெக்கானிக்கல் சைக்கிள்லேயே இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு ஊருக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே எதுவும் பேகேஜ்லாம் இல்லாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் பேகேஜ்லாம் எடுத்துக்காமல் விடுங்க பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. கடைசியில் அவங்கவுங்களே ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் இது. அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேர் சுற்றி தான் படம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கர சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்துச்சு ராஜா. கார்த்திகோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி என்ன பேசவே மாட்டேன்றாரு, சைலண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் அவர் வாயை திறந்து ஒன்று சொல்லும் போதெல்லாம் அழுவுதான் வருது. அந்த அளவுக்கு இருந்தது. அதான் பையனுக்கு அந்த வில்லேஜ் சீன் அந்த அங்கே போயிட்டு பீரெல்லாம் குடிக்கிறாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்னென்னா ஜனங்க கூட பழகணும்.
அந்த பழைய ஆளுங்க மாதிரி இப்போல்லாம் வரதில்லை ராஜா. ஹாய் பாய் சொல்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது, யாருன்னாலும் தெரியாது, அந்த அளவுக்கு கார்த்திக் போய் அவர்கிட்ட பழகி அதை கடைசி மட்டும் அவர் நினைக்கிற அளவுக்கு செஞ்சாங்களா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. உறவுகளுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. எப்படிமா இருந்தது அந்த உறவு, அந்த சென்டிமெண்ட்லாம் எப்படிமா இருந்தது? அதான் அது ரொம்ப சீன் அந்த அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு ராஜா, நல்லா இருக்கு ராஜா. ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தா சொல்லியிருப்பார், நம்ம ஊர் பக்கம் போயிடலாம், ஊர் பக்கம் போயிடலாம், வில்லேஜ்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, அது ஒரு நாவல் படித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எனக்கு இவங்க 2 பேரையுமே பிடிக்கும். அதை எதிர்பார்த்து மட்டும்தான் வந்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊரில் நம்ம ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், ஒரு நம்ம ஊர் ஜனங்களை போய் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம ரொம்ப நாள் பார்க்காத ஜனங்களை இப்போ போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் ஊருக்கு போகணும் போல இருக்குது. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி, நல்லா இருக்குது. இந்த மாதிரி படங்க எடுக்கணும் ஃப்யூச்சரில். நல்லா இருக்குது சார் படம். டெஃபினட்டாக பார்க்கலாம். லேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேற்று ஒரு ப்ரீவியூ பார்த்துட்டு சில பேர் ரிவ்யூலாம் போட்டாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. பப்ளிக்கோட ரிவ்யூ எடுத்து பாருங்கள். படம் ரொம்ப க்ளீன் சீட், ஒரு வல்கரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்டிங் வைஸ் கார்த்தியும் அரவிந்த் சுவாமி போத் 2 பேருமே போட்டி போட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி கார்த்தி வந்து இந்த ஒரு காமிக்கலாக பண்ணும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸே வேறு லெவல். போத் எமோஷ்னலி அஸ் வெல் அஸ் காமெடி, 2த்துலேயுமே கார்த்திக் பர்ஃபெக்ட்டுங்க. படம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி குட் சார். ஏரியல் ஷூட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே பிரேம்குமார் சார் கேமராமேனாக இருந்து இந்த மாதிரி வந்ததுனால இப்படி ஒரு அந்த ஷூட்ஸ்லாம் வைக்கிறாரா, ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரான்னு தெரியல. ஸ்டில் படம் 100% ஓகே. 96 இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது என்னன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்டோரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை வந்து குறை சொல்லவும் கூடாது. படம் ஒத்துக்காதீங்க. இந்த மாதிரி படம் நல்லா இல்லை லேக்னா, இப்போ நாங்கள் 3 hours ஆல்மோஸ்ட் 2 hours 55 minutes படம் டெஃபினட்டாக வருத்துங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வசந்த் கோவிந்தோட மியூசிக் 96ல் ஒரு பிஜிஎம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துக்கு உயிர் நாடி வந்து இந்த பிஜிஎம்ஸ் சாங்ஸ் வந்து கமலோட ஒரு வாய்ஸில் ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாங். நீங்கள் விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது உண்மையாகவே அதில் வந்து அரவிந்த் சுவாமி ஹஸ் ராக். ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நாள் கழித்து அரவிந்த் சுவாமியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஓவரால் டேரக்டர் பிரேம்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய படம் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து இப்போலாம் பார்க்க முடியறதில்ல. மண்டே ஆர் சண்டே டிக்கெட் திருப்பி எங்களுக்கு கிடச்சதுன்னா என் ஃபேமிலியோடு நான் திருப்பி இன்னொரு வாட்டி வருவேன் படத்துக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். 80s 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும் படம். ஒவ்வொரு சீனும் நம்ம லைஃப்பில் இருக்கிறது ஒவ்வொரு சீனும் கனெக்ட் ஆகும். அரவிந்த் சாமியும் கார்த்தியோட காமெடி சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்தி சொல்லவே நான் காமெடி சீன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு கார்த்திக் ஒரு சைக்கிள் வரும், அந்த சைக்கிளுக்கான எமோஷனல் எவ்வளோன்னு இருக்குன்னு சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும், சூப்பராக கனெக்ட் ஆகும். 2 பேரும் பர்ஃபெக்ட். அரவிந்த் சாமி சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசினா எப்படி பேசுவாங்க, அதோட தான் ஃபுல்லாகவே. பட் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிராமத்துலேருந்து வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். நாங்கள் கிராமத்தில் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 பேர் தான் ஃபுல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸுமே, மற்றவங்களுக்கு ரோல் கிடையாது. இவங்க 2 பேர் தான் ஃபுல் எதுவுமே. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து அவர் 2 பேருமே சொல்ல தேவையில்ல. அரவிந்த் சாமி எப்பயுமே சொல்ல தேவையில்ல, அவர் கலக்கிட்டார். இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லாவே செட் ஆகும். 90s கிட்ஸ் நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நம்மளோட எமோஷன்லேருந்து எல்லாத்தையுமே அதை கனெக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதனால் அது எங்கேஜ் தான் இருக்கும். அதான் 2 பேர் தான். பட் எங்கேயுமே சின்ன லேக் கொஞ்சம் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபீல் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் எங்கே தேவையான நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்குது. கார்த்திக்கும் அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வில்லேஜில் எப்படியெல்லாம் நம்ம இருந்திருப்போம், வாழ்ந்திருப்போம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. படம் நல்லா தான் ஆமாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. கடைசியாக அந்த அவனுடைய கார்த்திகுடைய நேம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கடைசியாக அது முடியும் போது மெய்யழகுன்னு சொல்லும் போது கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு.
ஏதோ ஒரு நார்மல் படம் மாதிரி தான் வந்தோம். 96 மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா கார்த்தி அரவிந்த் சாமி எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க 2 பேரும் காம்போ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னலாம் நம்ம சிட்டி லைஃப்க்கு அங்கேயும் மிஸ் பண்ணுறோம் வில்லேஜுக்கும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. திருப்பி நம்மலாம் அவங்க மிஸ் பண்ணாமல் பேசணும், எதுவாக இருந்தாலும் போகணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது மட்டும் தோணுது. படத்துல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இருக்கு, அத்தான் இது சென்டிமெண்ட்டும் இருக்கு. அதுல எப்படி இருந்துச்சு அந்த சென்டிமெண்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அண்ணன் தங்கச்சி ஓகே நார்மல். இந்த அத்தான் சென்டிமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போயிட்டே இருந்துச்சு. யார் என்ன ஏது தேவை. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் அவனை பற்றி இவங்க விசாரிக்கும் போது அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்து லாஸ்ட்டில் உன் பேர் என்ன கேட்கும் போது அது ஹைலைட்டடாக தெரிஞ்சுது. அது நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு ஃபேமிலி இமோஷனல் மூவின்னு சொல்லுவேன். ஸோ நிச்சயமாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் வந்து கிராமத்துலேருந்து சென்னை வாசியாக மாறிட்டீங்க, கிராமத்தை மறந்துட்டீங்க, இல்லை எப்பயாச்சும் ஒருக்கா போயிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மூவியை பாருங்கள். உங்களுக்கே மறுபடியும் உங்கள் ஊருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். 90s கிட்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும், 2K கிட்ஸ்க்குலாம் இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும்? 2K கிட்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் கிராமத்துக்குலாம் போயிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கனெக்ட் ஆகும். படத்தில் அரவிந்த் சாமி கார்த்திகை அப்படி நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஃபேக்காக அதை நடிக்கல, இல்லை நடிக்கணும் அந்த நடிப்பே தெரியல. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு படம்? அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு டூயட் வேணும், இல்லை வந்து ஹீரோக்கு ஒரு என்ட்ரி சாங் வேணும், ஒரு ஃபோக் சாங் வேணும்னு எதுவுமே வந்து மேண்டேட்ரியாக போடாமல் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த மியூசிக்கை சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ட்ராக்ஸுமே அங்கங்கே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி கமல்ஹாசன் ஒரு சீனில் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாடல் தான் வந்து ஒட்டுமொத்த இந்த தியேட்டரையே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆக்கின ஒரு தருணம். எல்லாமே சூப்பராக கன்வே ஆகுது. இமோஷன் தான் இந்த படமே. அந்த ஒரு இமோஷனோட நம்ம பார்க்கும் போது தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் நிறைய. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நிச்சயமாக ஒரு வாட்டி தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம்.